ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. இனிய இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் ரூத்து புத்தகத்தின் முன்னுரைக்கு நாம் செய்மடுத்துக் கொண்டிருக்கின்றோம். கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று மீண்டும் தொடங்குவோம். வாருங்கள், உங்கள் சார்பாக தந்தைக்கு வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியை தொடங்குவோம். வணக்கம் தந்தை அவர்களே. வணக்கம் ஃபாதர். வணக்கம். நீங்கள் உங்களுடைய விளக்கத்தில் சொன்னதை போன்று இந்த கலப்பு திருமணம் என்பதும் எனக்கு ஒரு கேள்வியாக இருந்தது. இந்த திருமணம் வருகின்ற பொழுது கேட்கலாம் என்று இருந்தேன். ஏனென்றால் எஸ்ரா நெகேமியா காலத்தில் மாத்திரமல்ல, முன்பாகவே நம்முடைய தோராவில் கூட வாசிக்கின்ற 500 வாசிக்கின்ற பொழுது கூட பிற இனத்து பிள்ளைகளை நீ கொல்லாதே, கொடுக்காதே என்று ஒரு இதுவும் இருக்கின்றது. அந்த ஒரு கருத்து இங்கே எவ்வாறாக பார்க்கப்படுகின்றது என்ற ஒன்றும் இருக்கின்றது. அதே போன்று இந்த எலிமெலேக்கு ஏன் இங்கிருந்து புறப்பட்டு வேறொரு நாட்டுக்கு சென்றார் என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. சின்ன சின்ன நிகழ்வுகள், ஏன் அவர் செல்ல வேண்டும், ஏன் அங்கு பெண் கொள்ள வேண்டும், ஏன் திரும்பி வர வேண்டும், வந்த பின்பு ஏன் இவ்வாறாக இருக்க வேண்டும் என்ற கருத்துக்கள் எல்லாம் இருக்கின்றது. அதே போன்று மோவாபு நாடு, அதனுடைய தனிச்சிறப்புகள் என்னவாக இருந்தது, அந்த மக்கள் நம்பிக்கை என்னவாக இருந்தது, இவர்கள் முன்பாகவே இந்த விவிலியத்தில் எங்கேயாவது வந்திருக்கிறார்களா, நல்ல விதத்தில் கெட்ட விதத்தில் எடுத்துக்காட்டுகள் இருக்கின்றன என்ற கேள்விகளும் என்னகத்தில் இருக்கின்றன தந்தை அவர்களே. கண்டிப்பாக இந்த உங்களுடைய அந்த கேள்விக்கு நான் இந்த டெக்ஸ்ட்டுக்கு வரும்போது நான் கண்டிப்பாக பதில் சொல்கிறேன். ஏன்னா அது முதல் வசனமே அவளுடைய இடப்பெயர்ச்சி, ஒரு புலம்பெயர்தல் பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அதை பற்றி அதுக்கு முன்னால் இந்த முன்னுரையிலேயே இன்னும் ஒரே ஒரு கருத்தை மட்டும், இன்னும் 2 கருத்தை மட்டும் உங்களுக்கு சொல்ல நான் விரும்புகிறேன். இந்த நூலினுடைய பர்பஸ் என்ன, நோக்கம் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி எழும் ஒரு வாசகருக்கு. இதை வாசிக்கும்போது இந்த புத்தகம் என்னத்தான் சொல்லுது, பெரும்பாலும் சொல்லுவாங்க குடும்பம், மாமியா மருமகள், அந்த உறவு எடுத்ததுமே சொல்லுவாங்க. இந்த ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா இந்த புத்தகத்தை எடுத்து நான் வாசிக்க சொன்னேன் அப்படின்னு சொல்லி, இதெல்லாம் மேலோட்டமாக சர்வசாதாரணமாக நாம் சொல்லக்கூடிய ஒன்று தான். அது தவறு இல்லை, அது மிக முக்கியமான ஒரு கருத்து தான் இருக்குது. ஆனால் இந்த புத்தகத்தை ஒரு கூர்ந்து ஆழமான ஒரு கருத்து தேடுதலோடு வாசிக்கின்ற பொழுது ஒரு பன்முகத்தன்மை இருக்கிறது. இதுதான் இந்த புத்தகத்தினுடைய நோக்கம் என்று அடிக்கோடிட்டு எதையும் நாம் சொல்ல முடியாது. பலவிதமான உயர்வான கருத்துக்கள் இந்த புத்தகத்தில் இருக்கின்றது. எனவே அவை எல்லாவற்றுக்கும் பின்புலமாக கடவுள் இருக்கின்றார். இந்த கடவுள் தான் ஏழைகள், எளியோர், வறியோர், விதவைகள், பிற இனத்தார் எல்லாருக்கும் கடவுள் அவர். நாம் எவ்வளவுதான் கஷ்டத்தில் திக்குமுக்காடி நாம் சொல்கிறோம் இல்லைங்களா, கண்ணை கட்டி காட்டில் விட்டுட்டாங்க, நான் என்ன செய்கிறதுனே தெரியல, ஒரு நிற்கதியான ஒரு சூழல், அப்படி தான் இந்த பெண்களுடைய நிலைமை இருக்குது. கடவுள் அவர்களுக்கு அருகில் இருக்கிறார், கருணையோடு அவர்களை கண்ணோக்குகிறார். அந்த வார்த்தை பற்றி நான் டெக்ஸ்ட்டுக்குள்ளே போகும்போது நம்ம பார்க்குறோம், கடவுள் அவர்களை கருணையோடு கண்ணோக்குகிற கடவுளாக இருக்கின்றார். 2வது, ஒரு குடும்பம் அப்படின்னு சொன்னால் அந்த குடும்பத்தில் எப்படி ஒரு பரஸ்பரம் பாதுகாக்கப்பட வேண்டும். முதல்ல எலிமெலேக்கு குடும்ப உணர்வை, பொறுப்பை உணர்ந்து இதை ஏற்றுக்கொள்ள ரொம்ப கஷ்டமான ஒன்று. மோவாபுக்கு போகிறாங்கன்னு சொன்னால் அதை ஏற்றுக்க முடியாது. நான் அதை சொல்கிறேன் ஏன் அப்படின்னு சொல்லி. ஆனால் இவர் இசைவு கொடுக்கிறார். தன்னுடைய மனைவி 2 மகன்களை கூட்டிக்கிட்டு மோவாபுக்கு போகிறதுக்கு அவர் இசைவு கொடுக்கறது மிகப்பெரிய ஒரு விஷயம். அதே மாதிரி அவர்களுக்குள்ளே இருக்கிற ஒரு கூட்டு ஒருமை, குறிப்பாக நவோமி தன்னுடைய பிற இனத்து மருமகள் மேல் காட்டுகிற ஒரு பற்று, பாசம், அக்கறை, அதே போல் பிற இன பெண்களாக இருக்கிற இந்த ஓர்ஃபா, ரூத்து, இவர்கள் 2 பேரும் மாமியார் மேல் வைத்திருக்கிற பற்றுறுதி, அவர்கள் உரையாடல்கள், இதெல்லாம் மிகவும் ஒரு குடும்ப மேன்மையை உயர்த்தி காட்டுவதாக அமைகின்றன.
அதே போல் போவாஸ் அவர் நிலக்கிழார், ஒரு நிலத்துக்கு சொந்தக்காரர், உரிமையாளர். அந்த வேலை செய்கிற ஆட்களோடு அவர் எப்படி பழகுகிறார், இனிமையாக, பாசத்தோடு, பரிவோடு அவர் பயன்படுத்துகிற வார்த்தைகள். அதே போல் 3வது 4வது அதிகாரத்துக்கு நாம் வந்தோன்னு சொன்னோம்னா, ரூத்தை திருமணம் செய்து கொள்ளக்கூடிய நெருங்கிய உரிமை கொண்ட ஒரு நபர், அவருடைய பண்பாடு, அவர் சொல்லுகிற இசைவு, ஊர் பொதுமக்கள், இவர்கள் எல்லாரும் பேசுகிற அந்த உரையாடல் பாணி, இதெல்லாம் இந்த புத்தகத்தினுடைய இலக்கியத்தினுடைய தன்மையை உயர்வாக காட்டுகின்றன. ஒரு நல்ல ஒரு சிறந்த ஒரு குடும்பம், அதே போல் பெத்லகேமில் இருக்கிற அந்த இன ஒற்றுமை மட்டுமல்ல, பிற இனத்தாரையும் சேர்த்து கொள்ளுகிற, ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு தாராள உள்ளம், இது எல்லாமே இந்த புத்தகத்தினுடைய ஒரு சிறப்பு அம்சத்தை உயர்வாக காட்டுகிறது. நாம் சொல்கிறோம் இல்லைங்களா, கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாதுன்னு சொல்லி. இது 4 அதிகாரம் தான், மொத்தம் 85 வசனங்கள் தான். ஆனால் மிக மிக இதை வாசிக்க வாசிக்க ஒரு நல்ல, நான் எப்போதுமே சொல்லுவேன், தொட்டனைதோறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனைதோறும் அறிவு. ஒரு நல்ல தண்ணி, குடி தண்ணி வேணும்னு சொல்லி அந்த மணல் படுகையில் போய் நாம் தோண்ட தோண்ட நாம் அந்த நல்ல தண்ணி ஊர்ந்து கொண்டே இருக்கும் பாருங்கள். அந்த மாதிரி இந்த புத்தகத்தை ஒரு ரீடிங்கில் நாம் படிச்சுட்டு இதுதான் அப்படின்னு சொல்லி நாம் வச்சிட முடியாது. அதை நிறுத்தி நிதானமாக ஒரு ஜெப சிந்தனையோடு வாசிக்க வாசிக்க ஒரு ஏராளமான புதிய புதிய கருத்துக்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. ஒவ்வொரு வார்த்தையும் ஆழமானவை. எனவே இது மிக மிக முக்கியமானதாக இதனுடைய நூலினுடைய நோக்கம், இதனுடைய இலக்கிய தன்மை. அதே போல் எல்லாரும் இது எளிதாக புரிந்து கொள்ளலாம். அதுதான் இந்த இலக்கியத்தினுடைய சிறப்பு. ஒரு விவிலிய அறிஞர் சொல்லுவார், இந்த புத்தகம் மிக மிக எளிதானது, பாமரர்கள் கூட இதை புரிந்து கொள்ளலாம். அதனால் இந்த புத்தகத்துக்கு விளக்கம் சொல்லுவது இந்த புத்தகத்தை நாம் செய்யக்கூடிய பாதகம்னு சொல்லுவார். இந்த புத்தகத்துக்கு நாம் செய்யக்கூடிய ஒரு பாதகம். we are not doing justice to the book when we give explanation. ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு இது, நாம் வழக்கமாக விவிலியத்தை வாசிக்கின்ற பொழுது இதுக்கு என்ன அர்த்தம், இதுக்கு எப்படி ஏன் சொல்லப்பட்டிருக்குது, இது என்ன அப்படின்னு பார்ப்போம். ஆனால் இங்கே அவர் சொல்கிறாரு, இதெல்லாம் வாசித்து முடித்த பிற்பாடு இது அவ்வளவு இனிமையாக சுவையாக எல்லாரும் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் இருக்குது. அதனால் இதுக்கு விளக்கமே தேவையில்லை, விளக்கத்தை நீ கொடுத்தினா இதுக்கு நீ புத்தகத்துக்கு நீ பாதகம் செய்கிற அப்படின்னுவார். அந்த மாதிரி இந்த புத்தகம் சிறியது என்று சொன்னாலும், அதான் அணுவை பிளந்து 7 கடலை உள்ளே நுழைத்து என்று சொல்லுகிறோம் பாருங்கள், திருக்குறளை மாதிரி. அந்த மாதிரி இந்த புத்தகம் சிறிய அளவு என்று சொன்னாலும் இதனுடைய உள்ளார்ந்த அர்த்தம், இது நமக்கு வெளிப்படுத்துகிற, கொண்டு வருகிற, காட்டுகிற கருத்துக்கள் மிக மிக ஆழமானவை. இன்னொன்று, இந்த புத்தகத்தினுடைய அமைப்பு ஏறக்குறைய யோனா இறைவாக்கினர் நூலோடு ஒத்துப்போகின்றது. யோனா நூல்லையும் நாம் பார்க்குறோம், கடவுள் எப்படி அந்த பிற இன மக்களை பாவங்களை எல்லாம் மன்னித்து அவரையும் ஏற்றுக்கொள்ளுகிறார், நினிவே மக்களை அப்படின்ற மாதிரி. இங்கே ரூத் மோவாபியரும் கடவுள் இணைத்து கொள்ளுகின்றார். எலிமெலேக்கினுடைய குடும்பம் மிக மிக எளிமையான ஒரு குடும்பம். அதே மாதிரி அடுத்தது சாமுவேலினுடைய புத்தகத்தில் முதல் 3 அதிகாரங்களில் ஒரு எளிமையான குடும்பத்தை நம்ம பார்க்குறோம். எல்கானா, அண்ணா, சாமுவேல். இந்த மாதிரி இந்த புத்தகம் உண்மையிலேயே இந்த இடத்துல வைத்திருப்பது, அதாவது நீதி தலைவர்கள் நூலுக்கு அடுத்தபடியாகும், சாமுவேலுடைய நூலுக்கு முன்னதாகவும் இருப்பது பல கோணங்களில் ஒரு இயற்கையான இணைப்பாக, அர்த்தம் நிறைந்ததாக, ஒரு விவிலிய புத்தகங்களுக்கு ஒரு தொடர்ச்சியை கொடுப்பதாக அமைகின்றது. இவ்வளவு சிறப்பு இந்த புத்தகத்திற்கு உண்டு. மிகவும் சிறப்பு தந்தையவர்களே. கேட்கின்ற பொழுதே இதை வாசிக்க வேண்டும் என்கிற ஆர்வம். நீங்கள் சொன்னதை போன்று ஏற்கனவே நிறைய முறை நானும் நீங்களும் மக்களை நீங்களும் வாசித்திருப்பீர்கள். அத்தனை நேரத்திலுமே புதிய செய்திகளை தருகின்றதாக இருக்கின்றது. இதை நீங்கள் விளக்கம் தருவது பாதகம் என்று சொல்லுவது மனதிற்கு எது நிழலாக இருக்கின்றது. ஏனென்றால் நிறைய முறை படித்திருக்கின்ற எனக்கே கூட இந்த மோவாபு நாடு என்றால் என்ன, தன்னுடைய சகோதரன் உண்டான அந்த உரிமை என்பது என்ன, அதற்கு தருகின்ற பின்னணி கருத்துக்கள் என்னவாக இருக்கின்றன, தோரா என்ன சொல்லுகிறது, மக்கள் எவ்வாறு பயன்பாட்டுக்கு அதை வைத்திருந்தார்கள் என்ற கேள்வியெல்லாம் இருக்கின்றது. அதே போன்று இந்த மனிதாபிமான செயல்கள்,
அவைகளுக்கு பின் அந்த இஸ்ரேல் மக்களுடைய மனிதாபிமான செயல்கள் என்னவாக இருந்தன? இந்த இடத்துல அந்த நிலக்கிழார் போவாசு அந்த கதிர்களை பொறுக்கிக்கொள் என்று அனுப்புகின்ற பொழுது அது அவருடைய அந்த மனிதாபிமானமா அல்லது ஒட்டுமொத்த இஸ்ரேல் மக்களுமே மனிதத்தன்மையோடு இருந்தார்களா என்ற ஒரு கேள்விகள் எல்லாம் இனகத்தில் இருக்கின்றன. இந்த கேள்விகளுக்கு விடை தருகின்ற பொழுது அது பாதகமாக இருக்காது என்று நம்புகிறேன் தந்தை அவர்களே. கண்டிப்பா அதை நம்ம பார்க்கலாம், ஒவ்வொன்றாக நாம் பார்க்கலாம். இப்போ நம்ம நிகழ்ச்சிக்கு போகலாம் இல்லைங்களா? நன்றி நன்றி. இந்த ஒரு பின்புலத்தோடு இந்த இறை வார்த்தைக்கு நாம் போனால் இதை வாசித்து பொருள் புரிவதற்கு மிக எளிதாக இருக்கும். முதல் அதிகாரம் அந்த முதல் வசனத்தை மட்டும் கொஞ்சம் தயவு செய்து வாசிக்கிறீங்களா? தயவு செய்து சாமிகள். நீதி தலைவர்கள் ஆட்சியாளர்களாயிருந்த காலத்தில் நாட்டில் ஒரு கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊரை சார்ந்த ஒருவர் பிழைப்பதற்கென்று தம் மனைவியையும் மைந்தர் இருவரையும் அழைத்து கொண்டு மோவாபு நாட்டுக்கு சென்றார். ஓகே, இதில் நிறைய தகவல்கள் நமக்கு கொடுக்கப்படுகின்றன. முதல்ல நம்ம சிறிதாக நம்ம பார்க்கலாம். நீதி தலைவர்கள் ஆட்சியாளராக இருந்த காலத்தில் அப்படின்னு இந்த புத்தகம் தொடங்குகிறது. நீதி தலைவர்கள் ஆட்சியாளராக இருந்த காலத்தில் இந்த ஒரு வாக்கியம் இதுக்கு முன்பாக இருக்கிற நீதி தலைவர்கள் நூலோடு ஒரு இணைப்பாக இருக்கின்றது. ஏறக்குறைய 21 அதிகாரங்கள் நீதி தலைவர்கள் நூலில் இருக்கிறது. அந்த நீதி தலைவர்கள் நூலினுடைய கட்டமைப்பு, உள்ளடக்கம் அனைத்தும் அந்த நீதி தலைவர்கள் ஆட்சியாளராக இருந்த பொழுது அந்த மக்கள் எப்படி வாழ்ந்தார்கள், கடவுளுக்கும் அந்த மக்களுக்கும் இருந்த உறவு முறை எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கலாம். அதில் ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அவ்வளவு எளிமையாக அல்லது இனிமையாக அவர்களுடைய வாழ்க்கை ஒரு சுமூகமாக சுபிட்சமாக இருந்தது என்று நாம் சொல்ல முடியாது. நீதி தலைவர்கள் 6வது அதிகாரம் அதுக்கு நல்ல ஒரு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு. 6வது அதிகாரத்தில் நான் பார்த்தோம்னா அந்த இஸ்ராயல் மக்கள் எவ்வளவு கொடூரமாக ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இக்கட்டான ஒரு இடுக்கண் சூழ்ந்த ஒரு வாழ்க்கை. கடவுளுடைய பார்வையில் அந்த மக்கள் பாவம் செய்கிறார்கள். எனவே கடவுள் அவர்களை மிதியானியரிடத்திலே ஒப்பு கொடுக்கிறார். மிதியானியரிடம் மோவாபியர், அம்மோனியர் என்று சொல்லப்படுகிற அண்டை நாட்டினிடத்திலே ஒப்பு கொடுக்க அவர்கள் வெட்டுக்கிளிகளைப் போல வந்தார்கள். தாங்கள் பயிரிட்ட அனைத்தையும் அவர்கள் சூறையாடி சென்றார்கள். ஒட்டகங்கள் மேல் வந்தது, இப்படியெல்லாம் இருக்கும். அப்போது கிதியோன் என்ற அந்த நீதி தலைவர் இருப்பார். அப்போது கடவுள் அந்த ஓஃப்ரா என்று சொல்லப்படுகிற அந்த மரத்தடியில், கருவாளி மரத்தடியில் வந்து அவருக்கு காட்சி கொடுப்பார். கிதியோன் என்று சொன்னால் வலிமை மிகுந்தவன் என்பது பொருள். இந்த வலிமை மிகுந்தவன் எங்கே இருக்கிறான்னா மறைந்திருக்கிறான். கோதுமை போரடிக்கிற அந்த களத்திற்குள்ளாக எப்படி ஒரு கான்ட்ராஸ்ட் பாருங்கள். வலியவன், ஆனால் அவன் மறைந்திருக்கிறான். எதிரிகளுடைய பார்வையிலிருந்து மறைந்திருக்கிறான். தான் அடிக்கிற அந்த கோதுமையை வந்து அவங்களும் எடுத்துகிட்டு போயிடுவாங்களோன்னு சொல்லி. அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில் கடவுளுடைய தூதர் ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்று வாழ்த்துகிறார். ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்று வாழ்த்துகிறார். அப்போ அவர் சொல்கிறாரு, ஆண்டவர் எங்களோடு இருக்கிறார்னா எங்களுக்கு ஏன் இவ்வளவு கஷ்டம், துன்பம்? ஸோ இந்த கிதியோனுடைய வார்த்தைகள் இஸ்ராயல் மக்கள் நீதி தலைவர்களுடைய ஆட்சியில் எப்படி துன்பத்தை அனுபவித்து வந்தார்கள் என்பதற்கு ஒரு சிறிய அடையாளம். எனவே அவ்வளோ ஒரு சுபிட்சமாக இல்லாத ஒரு காலம். எனவே ஒரு எதிர்மறையான ஒன்றைத்தான் அவங்க எதிர்பார்க்க வேண்டியது. எனவே அடுத்த வாக்கியத்தில் நான் பார்க்குறோம், நாட்டில் ஒரு கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. இந்த வாக்கியத்தில் பாருங்கள், நாட்டில் ஒரு பஞ்சம் உண்டாயிற்று அப்படின்னு சொன்னாவே அதில் அர்த்தம் இருக்குது. ஆனால் இங்கே கொடிய பஞ்சம் அப்படின்னு சொன்னால் ஒரு சிவியர் ஃபேமைன், அதிகமான ஒரு வறட்சி, கொடும் வறட்சி. 1 அரசராகமும் 17வது அதிகாரத்தில் நாம் பார்த்தோம் சொன்னால் இறைவாக்கினர் எலியா சொல்கிறார், என்னுடைய வார்த்தையினால் அன்றி பனியோ மழையோ இருக்காது, நான் சொல்லுகிற வரை. கொடுமையான வறட்சி. 18வது அதிகாரத்தில் நாம் பார்த்தோம்னா ஆகாபு மன்னன் மக்களெல்லாம் கவலைப்படாமல் தனது அரசு அலுவலர் ஒபதியாவை அழைத்து கொண்டு எங்கேயாவது நீரோடை இருக்குதான்னு பார்ப்போம், அந்த நீரோடை அருகில் ஏதாவது புல் இருக்குதா கழுதிக்கும் மாட்டுக்கும் போடுறதுக்கு தேடலாம் அப்படின்னு சொல்லி அப்படி கூட்டி, அந்த அளவுக்கு கடுமையான வறட்சி.
அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இங்கே எத்தனை வருஷம் இருந்துச்சு, எப்படி என்னன்றது இங்கே நமக்கு சொல்லப்படவில்லை. ஆனால் ஒரு பொதுவான ஒரு தகவல் நமக்கு கொடுக்கப்படுகிறது. அந்த பஞ்சம் கொடுமையானதாக இருந்தது. அந்த சமயத்தில் மக்கள் எப்படி பாதிக்கப்பட்டார்கள் என்று நமக்கு தெரியாது. ஆனால் அடுத்தது ஒரு புலம்பெயர்கள் அளவுக்கு அந்த ஒரு பஞ்சம் அங்கே கொடியதாக இருக்கிறது என்று நாம் பார்க்குறோம். அடுத்தது வாக்கியம் பாருங்களேன். யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊரை சார்ந்த ஒருவர் பிழைப்பதற்கென்று தம் மனைவியையும் மைந்தர் இருவரையும் அழைத்து கொண்டு மோவாபு நாட்டிற்கு சென்றார். இங்கே தான் உங்களுடைய அந்த கேள்விக்கு நாம் பதில் சொல்லணும். 2 ஊருடைய பெயர் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பெத்லகேம். பெத்லகேம்னுடைய சிறப்பு என்னன்னு சொன்னால் பெத்லஹம் எபிரேய 2 சொற்களுடைய இணைப்பாக இருக்கிறது. பேத் என்று சொன்னால் வீடு, லெகம் என்று சொன்னால் அப்பம். ஸோ அப்பத்தின் வீடு. அப்பத்தின் வீடு எப்படிப்பட்டதாக இருக்கும்? நிறைவாக உணவு கொடுக்க வேண்டிய ஒரு இடம் இல்லைங்களா? எல்லாருக்கும் போதுமான அளவு திருப்திகரமாக. அதுதான் பெத்லகேம் அப்படின்ற அந்த பெயருடைய பொருள். உணவு கொடுக்க வேண்டிய அந்த இடத்திலிருந்து இவர்கள் புலம்பெயர்கிறார்கள் அப்படின்னு சொன்னால் அந்த பஞ்சம், கொடிய பஞ்சம். எனவே பெத்லகேம் ஊரை சார்ந்த ஒருவர் பிழைப்பதற்கென்று ஒரு வாழ்வாதாரம் தேடி புலம்பெயர்கிறார்கள். ஓகே, இது இன்றைக்கு நாம் பேசுவது, இதை வாசிப்பது, பொருள் புரிவது மிகவும் பொருத்தமாக இருக்கும். ஏன்னு சொன்னால் இன்றைக்கி நாம் வாழக்கூடிய இந்த சூழ்நிலையில் மக்கள் எத்தனையோ பேர் வாழ்வாதாரம் தேடி இன்றைக்கி இடம்பெயர்ந்து கொண்டு புலம்பெயர்ந்து கொண்டிருக்கிறார்கள். மைக்ரேன்ஸ் என்று இப்போ நாம் பல இதில் வாசிக்கின்றோம். இன்றைக்கு இவர்கள் எல்லாருக்கும் ஒட்டுமொத்த குரலாக இருப்பவர், நமது குரல் கொடுத்து ஆதரவு தெரிவிப்பவர், வணக்கத்திற்கும் மரியாதைக்குரிய நம்முடைய பரிசுத்த திருத்தந்தை அவர்கள், பிரான்சிஸ் அவர்கள் தான். ஓயாமல் சளைக்காமல் அவர் இந்த புலம்பெயர்ந்தவர்களுக்கு அவர் மட்டும்தான் குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார் என்று இந்த நேரத்தில் நாம் நினைவு கூறுவது மிகவும் சால சிறந்தது. எனவே பிழைப்பதற்கென்று தம் மனைவியையும் மைந்தர் இருவரையும், அப்போது இந்த ஒருவர், இன்னும் பேர் நம்மளுக்கு சொல்லப்படலை, இந்த ஒரு நபர் இவ்வளவு வளமை மிகுந்த நாட்டிலேயே இவ்வளவு ஒரு கொடிய பஞ்சம் இருக்குது, இதிலிருந்து பிழைப்பை, உயிரை காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்று தனது மனைவியையும் 2 மகன்களையும் அழைத்து கொண்டு போகிறார் என்பது அவருடைய குடும்ப பொறுப்பை உணர்த்துகிறது. எப்படியாவது தப்பிச்சா போதும், மற்ற மக்களை பற்றி இங்கே சொல்லப்படவில்லை. எனவே அவருடைய குடும்ப பொறுப்பு ஒரு புலம்பெயர்கிற அளவுக்கு கொடுமையான ஒரு பாதிப்பை நாம் இங்கே பார்க்குறோம். மைந்தரையும் அழைத்து கொண்டு மோவாபு நாட்டிற்கு சென்றார். ஓகே, பெத்லகேமிலிருந்து மோவாபுக்கு இடப்பெயர்ச்சி. இந்த மோவாபு என்கிற இந்த ஒரு இடம் அல்லது ஊர், நாடு யோர்தான் நதி கரைக்கு அப்பால் இருக்கிற ஒரு நாடு, எரிகோவுக்கு அருகில் இருக்கிற ஒன்று. சரிங்களா? இந்த மோவாபை பற்றி எண்ணிக்கை நூல் 22வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கலாம். 21 அல்லது 22 அதில் நாம் பார்க்கலாம். என்னன்னு சொன்னால், இஸ்ராயல் மக்கள் எகிப்திலிருந்து வாக்களிக்கப்பட்ட வளமிகு நாட்டிற்கு வருகின்ற பொழுது இந்த மோவாபு என்கிற இந்த இடத்திலே பாளையம் இறங்கி தங்குகிறார்கள். அவர்கள் தங்கி அந்த செய்தி அந்த மோவாபு மன்னனுக்கு எட்டுகிறது. அவன் கேள்விப்பட்ட உடனே இந்த இஸ்ராயல் மக்களை பழிதீர்க்க வேண்டும். எப்படின்னு சொன்னால், ஒரு மாடு வயல்வெளியில் போய் புல் மேயும் போது அந்த புல்லினுடைய வேர் கூட தங்கக்கூடாது என்று சொல்லி வேரோடு மேய்ஞ்சு விடுவதைப் போல இந்த கூட்டம் இந்த நிலப்பரப்பை நிரப்பி கொண்டிருக்கிறது என்று அவன் கேள்விப்படுகிறான். எனவே இவர்கள் இத்தனை மக்கள் இங்கே வந்தால் நம்முடைய நாட்டுக்கு, நம்முடைய அரசாட்சிக்கு அச்சுறுத்தல் அப்படின்னு சொல்லி நினச்சி தான் என்ன செய்கிறான், பாலாம் அவரை அனுப்பி அந்த மக்களை சபித்து விடு என்று சொல்லி சபிக்க சொல்லுகின்றார். அவ்வளவு தொடக்கத்திலேயே இது ஒரு எதிரிகளாக இருக்கக்கூடிய ஒரு இனம் இந்த மோவாப். அது மட்டும் இல்லை, இதனுடைய தொடர்ச்சியாக நாம் பார்த்தோம்னா இணை சட்டத்தில் நாம் பார்க்கலாம். இது ஒரு புறக்கணிக்கப்பட்ட ஒரு நாடு. இணை சட்டம் 23:3 எடுத்து கொஞ்சம் வாசிங்களேன் அந்த வசனத்தை. இணை சட்டம் 23:3. அம்மோனியரும் மோவாபியரும் அவர்களது 10ஆம் தலைமுறை வரைக்கும் அவர்களை சார்ந்த எவரும் எக்காலத்திலும் ஆண்டவரின் திருப்பேரவைக்குள் நுழையக்கூடாது. பார்த்தீங்களா? அம்மோனியரும் மோவாபியரும்
அவர்களுடைய 10வது தலைமுறை வரைக்கும் ஆண்டவருடைய அந்த திருநகரத்திற்குள்ளாக நுழையக்கூடாது. அந்த அளவுக்கு அந்த இணைச்சட்ட பாரம்பரியம் அவர்களிடத்திலே ஒரு பகைமை பாராட்டி இருக்கிறது. எனவே இது ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சிகரமான ஒரு முடிவு. இது சாதாரண ஒரு முடிவில்லை. எலிமெலேக்கு மோவாபுக்கு இடம் பெயர்கிறார் என்று சொன்னால் இது ஏதோ பிழைப்புக்காக மட்டும் இல்லை. இதில் இவ்வளவு ஒரு பாரம்பரியம் மரபு வழியில் இருக்கிற ஒரு பகைமையையும் தாண்டி இவர் எடுக்கிற ஒரு புரட்சிகரமான முடிவு. அப்படின்னா பின்னால் இந்த புத்தகம் ஏதோ ஒரு புதுமையான செய்தியை வலிமையாக நமக்கு கொடுக்கிறது என்பதனுடைய அடையாளமாக இந்த ஒரு இடப்பெயர்ச்சி புலம்பெயர்தல் அமைகின்றது. எனவே தான் அந்த மோவாபு நாட்டிற்கு ஏன் சென்றாதான் மிக அருமையாக நீங்கள் அந்த கேள்வி கேட்டீங்க, ஏன் பெத்லகேமிலிருந்து மோவாபுக்கு அவர் போகிறாருன்னு சொல்லி. மிக அருமையான ஒரு கேள்வி. எனவே இந்த பெயர் சொல்லப்படாத, அதாவது முதல் வசனம் வரைக்கும் பெயர் சொல்லப்படாத இந்த ஒருவர் எடுக்கிற இந்த முயற்சி, தீர்மானம், முடிவு ஒரு புரட்சிகரமான ஒரு முடிவு. எனவே தான் அது மிக முக்கியமான ஒன்று. இனிய இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் ரூத்து புத்தகத்திற்குண்டான அதிகாரங்களுக்குண்டான விவிலிய விளக்கங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் பார்ப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. அவங்க பெயர் ஓர்ஃபா, மற்றவர் பெயர் ரூத் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் இங்கே என்ன, யாரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்றது தெரியல. பிற இன பெண்கள் ஓர்ஃபா, ரூத், இளம் கைம்பெண்கள் 3 பேரும் இங்கே வெறுமையாக நிற்கிறார்கள்.